கவியின் அசிரீரி டிவி வழங்கும் ஞானதான நிகழ்ச்சியில் ஸ்ரீ ஆஞ்சநேய அஷ்டகம் சுந்தரகாண்ட மகிமை. வணக்கம். கவியின் அசிரீரி டிவி வழங்கும் ஞானதானம் ஸ்ரீ ஆஞ்சநேய அஷ்டகம் அருளுடன் ஆய்வுரை வழங்குபவர் கலைமாமணி ஸ்ரீகவி. பேரருளால் அருளியவர் முகச்சித்தர் மூத்த தமிழறிஞர் கைலை மாமணி டாக்டர் கவி முரளிகிருஷ்ணன் சரஸ்வதி சுவாமிகள். சீடர்கள் வயதானவர்கள் தட்சிணாமூர்த்தி ரம்யானவன். ஏற்கனவே சொல்லபடி மகேஸ்வரி, வைணவி, கௌமாரி, பிராமி, வாராகி, இந்திராணி இவர்களுக்கு மனைவியரும் சொல்லப்பட்டிருக்கு. கல்லாலின் புடையம் ஆரங்கம் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கிருந்த பூர்ணமாய் மறைக்கப்பாலாய் உள்ளதுமாய் இல்லதுமாய் இருந்தபடி இருந்ததனை இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத் தொடக்க வெல்லாம். எப்படி உட்கார்ந்துருக்கார். காற்றிலே கலந்தெழுந்தான் கமலத்தில் சீதையை காண காப்பு செய்யும். காற்றிலே கலந்தடைந்தான் கமலத்தில் சீதையை காண. ஜெய் காளி, யாதுமாகி நின்றாய் காளி என்கிறான் மீசைக்கவிஞன் பாரதி. இந்த காளியின் சொரூபத்தை கொற்றவை என்ற வடிவிலே 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் சிலப்பதிகாரம் சொல்கிறது. அறுவர்க்கு இளைய நங்கை என்பதாக சிலப்பதிகாரம் சொல்கிறது. தேவார காலத்திலே காளி தனித்து விடப்படுகிறார். இங்கு அறுவர் யார் என்று சொன்னால், முதலில் மகேஸ்வரி, அதற்கு பின் வைணவி, அதற்கு பின் கௌமாரி, அதற்கு பின் பிராமி, அதற்கு பின் வாராகி, அதற்கு பின் இந்திராணி. ஐவருக்கு இளைய நங்கை என்று சொன்ன சிலப்பதிகாருடைய சமய சார்புகள் நாளடைவில் மாறி காளி முன்னுக்கு வந்து விடுகிறார். காளி தனித்து விடப்படுகிறார். இந்த ஏற்கனவே சொல்லபடி மகேஸ்வரி, வைணவி, கௌமாரி, பிராமி, வாராகி, இந்திராணி இவர்களுக்கு மனைவியரும் சொல்லப்பட்டிருக்கு. அது சில சந்தேகங்கள் இருக்கின்றன. ஆனால் அப்பர் பெருமானும் திருஞான சம்பந்தரும் காளியை மிகப்படுத்தி சொல்லியிருக்கிறார். அந்த தனித்து விடப்பட்ட காளியிலிருந்து தோன்றது சண்டிகாதி. காளி வேறு, சண்டி வேறு இல்லை. சதசண்டி சாமுண்டி என்று இங்கே தட்சிண யோக சித்தி பீடத்தில் யாகங்கள் நடக்கின்றன. உலக மக்களின் நல்வாழ்வுக்காக, உலகம் உய்வதற்காக, அதுக்காக யாகங்கள் இங்கே நடைபெறுகின்றன. இந்த காளி தனித்து விடப்பட்டவள் தாரகனை அடித்தவள் என்பதால் சும்பன் நிசும்பன் என்ற அசுரர்களை பற்றி சொல்வார். அப்படிப்பட்ட காளி யார் என்று சிலப்பதிகாரம் சொல்லுகிறது. ஆனால் அதே நேரத்தில் தேவாரம் சொல்லுகிறது, அவள் தான் ஈஸ்வரனுடைய சாட்சா ஸ்வரூபம். 6 கன்னியர் 7 கன்னியர் என்று சொல்லுகின்ற போது மாகேஸ்வரி என்பவள் சிவனுடைய பத்தினி என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த காளி தனித்து விடப்பட்டவளும் தனி ரூபமாக எழுந்திருக்கிறாள். தட்சிணத்தை பார்த்தவர், தெற்கை பார்த்தவர் எழுந்திருக்கிறார். ஏன்னா தெற்குக்குத்தான் அதிக பலம். இப்போது நாம் சிதம்பரத்தில் சென்றால் தெற்கு நோக்கி கோபுரம். ஸ்ரீரங்கத்திலே பகவான் எப்படி படுத்திருக்கிறான்? குலதிசை முடிய வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென் திசை இலங்கை நோக்கி கடல் நிற கடவுள் எந்த அரவணை துயிலுமாக கண்டு உடல் எனக்கு உருகுமாலோ என் செய்கிறேன் உலகத்தில். இது ஸ்ரீரங்கத்தில் தெற்கு பார்த்துத்தான் இருக்கும். நடராஜன் தெற்கு. அப்போ தெற்கு பார்க்கின்ற நேரத்தில் தட்சிணாமூர்த்தி தெற்கு பார்த்து கல்லாலின் புடையம் ஆரங்கம் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கிருந்த பூர்ணமாய் மறைக்கப்பாலாய் உள்ளதுமாய் இல்லதுமாய் இருந்தபடி இருந்ததனை இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத் தொடக்க வெல்லாம். எப்படி உட்கார்ந்துருக்கார். அங்கே என்னன்னா சனகர், சனந்தன, சனாதனர், சனத்குமார் என்று சனகாதி முனிவர்கள். இங்கே ஒரு ஆச்சரியமான விஷயம். சீடர்கள் வயதானவர்கள் தட்சிணாமூர்த்தி ரம்யானவன். அந்த தட்சிணத்தை பார்த்து இருக்கின்ற போது நாம் என்ன செய்கிறோம்? இப்போ தட்சிண காளி இருக்கிறது, நாம் தட்சிணத்தை பார்த்து வணங்கி கொண்டிருக்கிறோம் இல்லையா? வடக்கு நோக்கி இருக்கிறோம். வடக்கு இருக்குதல் என்பது ஒரு பெயர். ஆனால் தான் குடதிசை முடிய வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி என்றான். ஆகையினாலே ஆண்டாளுடைய வழிபத்தில் வடபத்திர சாயி என்று பெயர். வடக்கிலே தலை வச்சிருப்போம். இதுக்கெல்லாம் ஒவ்வொரு விஷயங்களையும் முகச்சித்த டாக்டர் கைலை மாமணி
மிக அற்புதமாக இதில் சொல்லியிருக்கார் கவி முரளிகிருஷ்ணா அவர்கள். நூல்களை வாங்கி படிக்க வேண்டும், வாசிக்க வேண்டும். முதல்ல வாசிக்கிற பழக்கம் இருக்கணும். இதில் என்ன நடந்தது? இந்த பாராயணம்லாம் சொல்றதால பலன் கிடைக்குமா? இல்லையா? இப்போ என்ன சொல்கிறோம்? எத்தை தின்னா பித்த தெரியும், அலையிறோம். எந்த கோயிலுக்கு போகிறதுன்னே தெரியல. கட்சி மாறுற மாதிரி சில பேர் கோயிலையே மாற்றிடுறாங்க. ஒன்றென்று தெய்வம் உண்டென்று செல்வம் அன்றென்று பசித்தோர் முகம் பார் பட்டணத்தடிகள். ஒன்றே குலமும் ஒருவனே தேவன். மிக அற்புதமாக திருவாசகம். ஆக உன்னை பிடிக்கணும். ஏன்னா கெட்டியாக பிடிச்சணும். உன்னை சிக்கனை பிடித்தேன் எழுந்தருள்வது இனிய திருவாசகத்தில் மாணிக்க வாசகம். சிக்கனை பிடிச்சிக்கணும். நகர முடியுமா? நகர முடியாது. கட்டு போகணும். எப்படி யசோதை கட்டுண்ண பற்றின பெரிய பெருமான் கட்டுண்டாள். அவன் சொன்னான், என்னை கட்டி போட்டு நீ அதே வேலையில் இருக்கியன்னா. ஆக தெய்வம் எப்பொழுதும் இருக்கும். மறைய நின்றுள்ளான் மாமணி சோசியன் என்கிறார் அப்பர் பெருமான். அப்படிப்பட்ட அந்த தட்சிண காளி ஈஸ்வரனுக்கு நிகரானவள். இதை பற்றி காரைக்கால் அம்மையார் திருவாலங்காட்டிலே நிறைய பதிகங்களை பாடியிருக்கிறார். காளி ஈஸ்வரனோட நடனம் ஆடியதை பற்றி அவள் பாடிய பதிகங்கள் ஏராளமாக இருக்கிறது. யார் காரைக்கால் அம்மையார்? சிவனே அம்மையே வருக என்று அழைத்தவன் சிவனுக்கு அம்மை காரைக்கால் அம்மையார். அம்மையே அப்பா ஒப்பிலா மணியே என்கிறார் மாணிக்க வாசகர். ஆனால் அம்மை அம்மை என்ற வார்த்தையிலிருந்து அம்மை வந்தது. தாய் வேறு அம்மா வேறு. தாய் என்றால் செவிலித்தாய், வாடகை தாய், வளர்த்த தாய், இப்படி இருக்கும். அம்மா என்ற சொல்லுதான் அமரி, குமரி அமரி என்று சிலப்பதிகாரம் சொல்லு. அப்படிப்பட்ட அற்புதமான மிக மிக ஆனந்தமாக இருக்கிறது. இங்கே ஒரு உள்ளுணர்வு ஏற்படுகிறது. தட்சிண காளி என்பவன் பலர் உபாசித்திருக்கலாம். பெரியவர்கள், பலர் என்றால் பலர் பெரியவர்கள். இதை உபாசித்து உன்னதமான பேருருளை பெற்று மௌனமாக இருந்த ஒரே ஒருவர் பரமஹம்ச ஸ்ரீராமகிருஷ்ணன். காளியை பார்த்தவர், காளியுடன் பேசியவர், அதிகமாக பேசவில்லை. நரேந்திரன் வருகிறான், கடவுளை கண்டிருக்கிறீர்களா என்றார். கடவுளை நரேந்திரன் காட்டிய பின் நரேந்திரன் விவேகானந்தர் ஆணுகிறான். விவேகம் தேவை என்பதினாலே இங்கே நிறைய புத்தகங்களை எழுதியிருக்கிறார். காவியமாக வடித்திருக்கிறார். ஏற்கனவே அடியன் தெரிவித்தபடி இலக்கியங்களை தேட வேண்டும். இலக்கியங்கள் மனதை கலக்கிவிடும். வருகின்ற வார்த்தைகள் வந்து கொண்டே இருக்கின்றோம், அது தருகின்ற பலாபலன்களை பார்ப்போம் என்று சொல்லி அனுமன் அஷ்டகம். அஷ்ட என்பது 8. அந்த 8 பதிகங்கள் இருக்கிறது. காப்பு விட்டு விட்டு பலாபலனை விட்டு விட்டு, இல்லையா? ஒரு காப்பு தேவை. ஒரு காப்பு இல்லாமல் எந்த இதுவும் உலகமையாவும் தாமுலாக்கிறோம் உலகலாம் உணர்ந்தோதற்கரியவன், இப்படி காப்பு சொல்லிட்டு தான் ஆரம்பிப்பாங்க. எதுவுமே கந்தபுராணத்தின் அப்படி தான். அருவம் உருவமாய் அநாதியாய் பலபாய் ஒன்றாய் பிரம்மாய் நின்றதோதி பழம்பதோர் மேனியாக கருணை ஒரு முகங்களாரும் கரங்கள் 12 கொண்ட ஒரு திரு முருகன் வந்து ஆங்கு உதித்தன் உலகமை. ஆனால் காப்பு செயலே எழுதியிருக்கார். முகத்தை பேசுகிறேன். சரி, இன்னொரு விஷயம், அது என்ன பேச பார்த்து சொல்கிறது? பல முகங்கள் இறைவன் படைப்பில் என் முகம் போல் அவர் முகம் இருக்காது, அவர் முகம் இப்போ ஒளிப்பதிவாளர் முகம் இருக்கக்கூடாது, என்னுடைய உதவியாளர் இங்கே இருக்கிறார், அவர் முகமும் இருக்காது. இப்படி பலவித முகங்கள். 7 பேர் ஒரே மாதிரியாக இருந்தார் என்று ஒரு கதை லிட்லர் விஷயத்தில் சொல்லப்படுகிறது தவிர நம்பப்படுகிறது என்பதற்கு இல்லை. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அவயங்கள் உள்ளன. ஒவ்வொருவருக்கும் ஒரு மனதில் ஒன்றை கொடுத்திருக்கிறார். இந்த தட்சிண காளி யோக சக்தி பீடம், தட்சிண காளி சக்தி பீடம் இல்லை. இந்த யோக சக்தியில் கர்மயோகம், கர்ம சந்நியாச யோகம், ஞான யோகம், இந்த 3 தான் பகவான் ரொம்ப சொல்கிறான். அர்ஜுனன் சொல்லும்போது சொல்கிறான், அர்ஜுனா நானும் கர்மாவை செய்கிறேன். அவனே செய்யும்போது நாம் எவ்வளவு தூரம் நாம் செய்யணும். அதில் இப்போது அடியன் ஆரம்பிக்கும் போதே பொதுவாக ஆஞ்சநேயர்னு ஒரு நாடகம் எழுதி அந்த காலத்தில் சுவாமிக்கு தெரியும், 100 நாடகத்துக்கு மேலே பரிசு வாங்கினேன்.
எந்த ஒரு கதையும் ஆரம்பிக்கின்ற பொழுது முதலில் விநாயகரை தொழுது விட்டு ஆரம்பிக்கணும் இல்லைங்களா? அடியன் சனீஸ்வரன் எழுதும்போது கூட விநாயகர் எழுதலை, மறந்து போயிடுச்சு. கிளைமேக்ஸில் விநாயகரை கொண்டாந்தேன். விஷயங்களை எங்கே சொல்லப்படுகிறது, எப்படி சொல்லப்படுகிறது, எப்படி அது இணைக்கப்படுகிறது என்பதுதான் பார்க்க வேண்டுமே தவிர குற்றம் பார்க்க சுற்றம் இல்லை. பாகவத விஷயத்துக்கு விமர்சனங்கள் தேவையில்லை. விமர்சகன் யார்? இந்த ரெவ்யூ எழுதுகிறோம். நான் கூட பத்திரிகையாளராக இருந்தேன், அவரும் பத்திரிகையாளராக இருந்தார். நிறைய ரெவ்யூ எழுதியிருப்பார். ஒரு காலத்தில் நாங்கள் 2 பேர் சினிமாவில் எழுதியிருக்கோம். பக்திக்கு எழுதும். ஏ லெக்லெஸ் மேன் டைம் டீச் ரன்னிங், ஓட கற்றுக் கொடுக்கும் உடவனை போன்றவன் தான் விமர்சகன். இந்து சனாதன தர்மத்தில் ஒரு புராணத்தில் இந்த இடத்துல இது ஓட்டை இருக்குன்னு சொல்லுங்க, அந்த ஓட்டை இன்னொரு இடத்துல அடைப்பான் நம்ம ஆளுங்க. வியாசர், வால்மீகி, கம்பர் எல்லோரும். ஆக அனுமனை ஆரம்பிக்கின்ற நேரத்தில் மங்களகரமாக ஆரம்பிக்கும். காரணம், அனுமன் யார் என்ற விதத்திலே பார்க்கின்ற நேரத்தில் ராமாயணம் என்பது ஒரு தேர் இல்லையா சுவாமி? இந்த தேர் அயோத்தியிலிருந்து அழகாக புறப்பட்டுச்சு. உங்களுக்கு கலைக்குள்ள சொல்கிறேன். புறப்பட்டு வந்த தேர் சீதையின் பிரிவுக்கு பின்னர் தடம் மாறியது, இடம் மாறியது. இரவை குன்று என்ற இடத்தில் அனுமனை சந்தித்த பின்னர் அந்த ராமாயண தேர் பிடித்த ஓட்டம் பட்டாபிஷேகத்திலிருந்து முடிந்தது என்றால் அனுமன் முழு காரணமாகும். அதில் எந்த சந்தேகம் இல்லை. அதனால் இந்த 8 பதிகங்கள் ஒரு மண்டலம் சொல்லுவாங்க. இந்த 8 பதிகங்களுக்குள்ள சுந்தரகாண்டமே அடங்கியிருக்கிறது. பொதுவாக சொல்வார்கள் சுந்தரகாண்டம் படியுங்கள், சுபம் நிகழும். இவங்களுக்கு கிட்டத்தட்ட எனக்கு தெரியும், இவங்களுடைய தங்கையும் சம்சார் 40 ஆண்டு காலமாக இதே படிக்கிறாங்க. கவி முரளிகிருஷ்ணா இப்போ என்ன வேலைன்னு சாமி கும்பிட்றதுன்னு, அதை நான் எடுத்துக்கிட்டேன். என்ன வேலை? சாமி கும்பிட்றது. நீங்கள் நான் அர்ச்சகரா பட்டாச்சாரியார், நீங்கள் சாமி கும்பிட்டா தான் சம்பளம் தருவாங்க ஜெயடிவியில். ஸோ கடவுள் என்னை வணங்கு, உனக்கு நான் வளம் தருகிறேன் என்பதற்கு இவர் ஒரு உதாரணம். அப்படிப்பட்ட காப்பு செயலை தட்சிண காளி ஆசீர்வாதத்துடன் நான் ஆரம்பிக்கிறேன். காற்றிலே கலந்தெழுந்தான் கமலத்தில் சீதையை காண, கடல் நீரை தாண்டிச் சென்றான் ஐம்புலந்தனையடக்கே, ஆகாயம் மார்க்கம் சென்றான் ராவண இலங்கை மண்ணில், நெருப்பென வைத்தான் பாதம் ராம அனுமனின் அருளே காப்பு, ராம அனுமனின் அருளே காப்பு. அண்டம் பிரம்மாண்டத்தின் அதிபதியே ஆதிசக்தி காளி, என்றும் ஏகாந்தத்தின் எழிலே தாயே ஏகாந்த காளி, கன்றுக்கு பசுவென பால் சொரிபவளே கருணாமய காளி. காப்பு செய்யுள். காற்றிலே கலைந்தடைந்தான் கமலத்தில் சீதையை காண். முதல் வரிய முத்தாய்ப்பா அமைகிறது. கமலத்தில் சீதையை காண். ஸ்ரீதேவி யார்? கமலத்தில் இருக்க மகாலட்சுமி தான். கமலத்தில் சீதையை காண என்று சொல்லிக்கொண்டு வருகின்ற வரியில் அந்த காப்புல 5 ஒன்று பெற்றான், 5 ஒன்றைத்தாவை, 5 ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி, 5 ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலார் ஊரில் 5 ஒன்றை வைத்தான், அவன் நம்மை அழித்து காப்பான் என்கிறான் கம்பன். அதனுடைய சாராம்சம் இவருள் நுழைந்திருக்கிறது. தேரெழுந்தூர் கம்பனுடைய காவியம் இங்கே முகச்சித்த டாக்டர் கைலை மாமணி முரளிகிருஷ்ணன் மனதில் உதித்திருக்கிறது. ஆனால் காப்பு செயலை பார்க்கின்ற போது இந்த 5 ஒன்று பெற்றான் என்பதை அவர் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ அங்கே விழுகுது. காற்றிலே கலைந்தெழுந்தான் அந்த வாயு பகவான் சொல்லிடுறார்கள். 5 பஞ்சபூதங்களை பற்றித்தான் அந்த காப்பு செய். எதுக்காக காப்பு செய்யல பஞ்சபூதங்கள் வைக்கிற? வாழின்னு சொல்லிட்டு போக வேண்டியது. அனுமனே வாழி, அஞ்சனை புத்திரனே வாழி, மனுவாகி வந்தவனே வாழி, மகிழ்ச்சியை தருவனே வாழி என்று காப்பு செயலை சொல்லலாம். இந்த காப்பு செயல் பஞ்சபூதமானவனை பற்றி சொல்கிறது என்றால் நம் உடலிலே பஞ்சபூதம் இருக்கிறது. அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டத்திலும் உண்டு.
ஆகையினால் அந்த பஞ்சபூதங்கள் என்ன செய்கிறது நம் உடலில் என்பதை பார்க்க வேண்டும். நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் எல்லாமே பஞ்சபூதம். இந்த 5ஐயும் தன்னுள் அடக்கி கொண்ட அனுமன் அஷ்டகம் என்பது 8 பதிகங்கள். இதை ஏற்கனவே அடியேன் சொல்லியபடி 48 நாட்கள் பாராயணம் செய்யலாம். ஒரு விஷயம், தோஷம் கிடையாது. அனுமனுக்கு தோஷம் என்று சொல்வார், எதுவுமே கிடையாது. அது வாய்ச்சொல்லில் வீரரடி என்றபடி அனுமனை வைக்கக்கூடாது, நின்றுக்கிட்டு இருக்கா கும்பிடு கூடாது. தெய்வம் எங்கே இருந்தால் என்ன, தெய்வம் தெய்வம் தானே. உண்டென்றால் உண்டு, இல்லை என்றால் இல்லை, அவ்வளவுதான் கண்ணதாசன் சொன்னார். ஆகையினால் அனுமனை வைத்து கொண்டு 48 நாட்கள் ஒரு சனிக்கிழமை காலை கடன்களை முடித்து நான் நீராடி விட்டு அனுமனுக்கு வேண்டிய அந்த வெற்றிலையை அல்லது முடிந்தால் வடமாலை சாட்டி வீட்டிலேயே வச்சு பூஜை பண்ணணும். 48 நாட்கள் என்பது 48 வாரங்கள் அல்ல. ஒரு சனிக்கிழமையில் ஆரம்பித்து 48 நாட்கள் இந்த பதிகத்தை பாராயணம் செய்தால், இதை நான் கடைசியில் சொல்கிறேன், அதன் பலன் என்ன கிடைக்கும். இது காப்பு, நம்மை காக்கட்டும். காற்றிலே கலந்தெழுந்தான் கமலத்தில் சீதையை காண, கடல் நீரை தாண்டிச் சென்றான், ஐம்புலன் தனை அடக்கி ஆகாய மார்க்கம் சென்றான், ராவண இலங்கை மண்ணில் நெருப்பென வைத்தான் பாதம், ராம அனுமனின் அருளே காப்பு, ராம அனுமனின் அருளே காப்பு. பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை உடனுக்குடன் வந்து அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.